டிப்ஸ் 841. முள்ளாங்கி இலையை தூக்கி போடாமல் அதனை எண்ணெய் விட்டு வதக்கி அதனுடன் உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல், பெருங்காயத்தையும் வறுத்து சேர்த்து துவையல் செய்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 842. வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது அதனை ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி, அதில் உள்ள 95% தண்ணீரில் உடல் வெப்பத்தை தணித்து உடலை ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்ளும். டிப்ஸ் 843. வறுவல் அல்லது கூட்டு செய்யும் பொழுது உப்போ காரமோ அதிகமாகிவிட்டால் ரஸ்க் அல்லது பிரெட் தூளை சேர்த்தால் உப்பு காரம் குறைந்துவிடும். டிப்ஸ் 844. பேக்கிங் சோடா மற்றும் சிறிது சர்க்கரை கலந்து கலவையை வீட்டில் கரப்பான் வரும் இடத்தில் தெளித்தால் கரப்பான் பூச்சிகள் வராது. டிப்ஸ் 845. பாகற்காயை நறுக்கி காய வைத்து தூளாக்கி ஒரு டம்ளர் வெந்நீரில் 1 டேபிள்ஸ்பூன் தூளை கலந்து குடித்து வர அல்சர் சீக்கிரமே குணமாகும். டிப்ஸ் 846. மோருடன் சீரகம், இஞ்சி சேர்த்து பருகினால் வயிற்றுவலி, வாய்வு தொல்லை நீங்கும். டிப்ஸ் 847. வெயில் காலங்களில் தொடங்கிவிட்டது. தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க அதில் ஒரு துண்டு தேங்காய் பத்தையை எப்பொழுதும் போட்டு வையுங்கள். டிப்ஸ் 848. ஆரஞ்சு பழச்சாறு குடிப்பதை விட ஆரஞ்சு பழமாக சாப்பிடுவது ஆரோக்கியமானது. ஏனென்றால் ஆரஞ்சு பழச்சாற்றில் நார்ச்சத்து கணிசமாக குறைவு, 2 மடங்கு கலோரிகளும் உண்டு, கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. டிப்ஸ் 849. தயிர் சாதம் செய்யும் பொழுது அதில் சிறிதளவு மோர் மிளகாயையும் சேர்த்து தாளிக்க சுவையாக இருக்கும். டிப்ஸ் 850. உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பில் இறுதியாக தேங்காய், சோம்பு சேர்த்து அரைத்து ஊற்றினால் சுவை கூடுதல். டிப்ஸ் 851. இரவல் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் பொழுது சிறிதளவு உப்பையும் போட்டு வைத்தால் காலையில் சாதம் கூழாகாமல் கெட்டு போகாமலும் இருக்கும். டிப்ஸ் 852. கத்திரிக்காயோ கூட்டோ பொரியலோ எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடலை மாவையும் தூவி 5 நிமிடம் அடுப்பில் வைத்தால் மணமும் அற்புதமாக இருக்கும்.